இப்படி எல்லாமாடா செக்ஸ் வச்சுக்கோனாங்க அப்படியும் ஒரு சந்தோஷம் இருக்கு. ம். அது அவனுங்களுக்கு தான் தெரியும். அதனால இதெல்லாம் வந்து நம்ம வந்து வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இது நடந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவரு அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தபோது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதி வந்து ஊழல் பணத்தை எல்லாம் இது பண்ணி ஒரு தீவை வாங்கி வச்சிருக்காரு. அந்த அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மத்திய அரசுல இருந்தோம். அவர் மேல பழி போடும்போது சென்ட் கிட்ஸ்ன்னு ஒரு தீவு. அது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. நிறைய பேர் அந்த சென்ட் கிட்ஸ் தீவுல தான் பணத்தை போட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் பல பேர்கள் ஆண்டவர்கள், ஆள்பவர்கள் இவங்களுடைய பணமெல்லாம் வந்து இந்தோனேஷியாவுக்கு கீழ இருக்கிற தீவுகள்ல தான் அவங்களே தீவுகள விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது பரவலா பேச்சு இது இந்த விஷயம் வந்துட்டு அந்த காலத்துல இருந்து இப்படியான ஒரு பேச்சுகளும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் ஏமா நடந்து சிறுதண்ட கொண்டே இருக்கிறது. பத்தர்ங்கிற கதை வந்து பெரிய புராணத்துல சேக்கிழார் எழுதுறாருமா 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் அப்படி இருக்குதா இல்லையான்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நரமாமிசம் சார் சாப்பிடுறதுங்கிறது எங்களுக்குலாம் இது புதுசு தானே சார். பார்க்கும்போது பயமா இருக்குல்ல சார். அப்ப வந்து இதுக்கான இப்படி ஒரு விஷயம் நடக்குமா? இல்ல இதெல்லாம் பொய்யா இருக்குமா? இதெல்லாம் சித்தரிக்கப்பட்டதா? அப்படிங்கிற டவுட்ஸ் நெறைய பேர் வருது. நெறைய பேர் இதுக்கு வாய்ஸ் அந்த காலத்துல ராட்சச கதைகள்னு சொல்லுவோம். அந்த ஆமா. ராட்சச கதைகள் வந்து ராட்சசர்கள் வந்து மனிதர்களை சாப்பிட்டாங்கன்னு தான் காட்டுறோம். அது மாதிரிதான் அது. மனிதர்களை சாப்பிடுறதுங்கிறது ஒரு ஒரு மித்து. அந்த அந்த கதைகளை அதை பேஸ் பண்ணி கதைகள் எழுதுவாங்க. படத்துல எல்லாம் பார்ப்போம் சார். மனிதர்கள போய் சுட்டு, கயிறுல கட்டி, சூடு பண்ணி, வெட்டி இந்த நீங்க சொன்ன மாரி அ சாப்ட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறதெல்லாம் படத்துல இந்த மாரி நேர்லயே நம்மளுக்கு தெரிந்த பிரபலங்கள், நம்மளுக்கு நம்ம ஸ்டாரா நெனச்சுட்டு இருக்கிற நெறைய பேர்கள் அதுல இருக்கும்போது, இது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா தெரியுது. இப்படி இத கூட ரசிப்பாங்க. இந்த மாதிரி அப்போ மனிதருக்குன்னு ஒரு மதிப்பு இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறது தானே சார்? இதெல்லாம் இதெல்லாம் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கம்மா. நான் தான் சொல்றேனே, ஆல் இஸ் ஃபேர் இன் செக்ஸ் அண்ட் பார். இதெல்லாம் இதுக்கெல்லாம் இலக்கணம் கிடையாது. மனுஷனை திங்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டான். கொலை பண்றவனுக்கு ஒரு நியாயம் இருக்குது. அவ்வளவுதான். எல்லா கொலைக்கும் ஒரு நியாயம் இருக்குது. கொலை பண்ணிட்டு அவங்க துண்டு துண்டா வெட்டி போட்டாங்க. கொலையை பண்ணிட்டு அந்த பிணத்தோட உடலுறவு கொண்டாங்க. இதெல்லாம் ஆமா, இருக்குது. ஆமா. அதுக்கு பேர் நெக்ரோஃபிலியான்னு பேரு. அந்த மாதிரியான ஆமா. தாட்ஸ் வரும். இருக்குது. எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து இது இப்படியெல்லாம் இவ்வளவு டீட்டெயிலா நம்ம பேசவே கூடாது பப்ளிக் மீடியாவுல. ஆமா. பேசணும்னா இது தெரியாதவனுக்கெல்லாம் பல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துருவோம். அதனால தான் நம்ம இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கோம். எங்களை போன்ற டாக்டர்கள் நாங்க நிறைய பார்த்துருக்கோம். பார்த்துட்டா நாங்க இதெல்லாம் வந்து வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது மருத்துவத்தோட முடிஞ்சு போகுது.